என்னை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கட்டி வச்சிருப்பீங்க? என்னை தயவு செஞ்சு வெளியே விடுங்க மேடம். என்னால இங்க இருக்க முடியல, ப்ளீஸ் மேடம். ஏய், ரொம்ப புலம்பாத. நாளைக்கு உனக்கு விடுதலை. இனிமே நீங்க இருக்க தேவையில்லை. நிஜமாவா சொல்றீங்க மேடம்? ஆமா, உனக்கு நாளைக்கு விடுதலை தான். ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க மேடம். என் பொண்ணுக்கு நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை கல்யாண மண்டபத்துல நான் வச்சிருக்கேன். நீ அங்க வந்து உனக்கும் உன் அன்னைக்கும் நடுவுல இருக்கிற தப்பான உறவை ரேவதி கிட்ட சொல்லணும். அப்புறம் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உங்களை எப்படி நம்புறது? உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டியது நீ உண்மைய சொல்றது மட்டும்தான். நாளைக்கு நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சாப்பிடு. பேச்சு மாற மாட்டீங்களே? கண்டிப்பா மாற மாட்டேன். சாப்பிடு. கட்டாவுத்து விடு. சாப்பிடு. டேய், இவன் சாப்பிட்டதும் பத்திரமா மறுபடியும் கட்டி போடுங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் அசந்தாலும் தப்பிச்சிருவான். இதெல்லாம் எங்களை மீறி எங்கேயும் போக முடியாது மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். மகேஷ் நீதான் கடத்திட்டு போயிருக்கேன் நான் நம்புறேன். அவரு எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு, அதுவே போதும். காணாம போன மகேஷுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு. நீ நினைச்ச மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இப்ப வாச்சு அந்த மகேஷ் எங்க இருக்காருன்னு சொல்லு. நான் அந்த ஆளை கடத்தல. உன்ன மாதிரிதான் நானும். அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது. நானும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன நம்பு. ராஜா, இவ்வளவு நாளா நீதான் மகேஷ கடத்தி வச்சிருக்கேன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா எங்க அம்மா தான் இதையெல்லாம் பண்ணிருக்காங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சா சாப்பிட்டு தான் போணும். யோ சார், க்ளோஸ் பண்ணியா? ஓகே சார். Excuse me, madam. சாமுண்டீஸ்வரிங்கிறது நீங்க தானே? ஆமா, நான் தான். நீங்க? We are coming from Income Tax Department. We received information. We have come for an inquiry. என்னது? என்கொயரியா? ஆமா, சோதனை பண்ணணும். இன்ஸ்பெக்டர், எல்லார்கிட்ட மொபைல் வாங்க. ஓகே சார். யோ வாங்கயா. எஸ் சார். கொடுங்க. என்கிட்ட மொபைல் இல்லைங்க. உங்க போனை கொடுங்க. மொபைல் கொடுங்க. கொடுங்க. எங்க போனே இல்ல சார். கொடுங்கம்மா. எல்லாரோட போனையும் வாங்கியா. ஓகே சார். ஒருத்தரை மிஸ் பண்ணாத. உங்க போனை கொடுங்க.
கொடுங்க மேடம். சார், நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு. நீங்க என்கொயரி பண்றதா இருந்தா என் ஆபீஸ்க்கோ இல்ல வீட்டுக்கோ வரணும். இது மண்டபம். என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க இங்க வந்து சோதனை போடணும்ங்கறீங்க? மேடம், இந்த மண்டபத்துல கணக்குல வராத பிளாக் பண்ணி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் சர்ச் பண்ண வந்திருக்கோம். என்ன சார் நீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி பேசுறீங்க? நாம அவர் மூலமா போட்டு கொடுக்க சொன்னது நல்லா வேலை செய்து போல இருக்கே. சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க கருப்பு பணம்லாம் இல்ல. யாரோ எங்களுக்கு பிடிக்காதவங்க குழப்பம் பண்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நாங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் மேடம். 50 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. யாரும் இங்க எழுந்திருக்க கூடாது. சோதனைக்கு அப்புறம் நாங்களே உங்களை ரிலீஸ் பண்ணிடுவோம். போங்க, சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். என்ன இது? இங்க போய் ரைடு வந்திருக்காங்க. ஒரு விதத்துல இதுவும் நல்லதுதான். நாம இதை யூஸ் பண்ணி எப்படியாவது இங்க இருந்து குடவுனுக்கு போய் மகேஷை காப்பாத்தி அனுப்பி வச்சிடணும். இது சரியான நேரம்.